தேசம்னா என்ன, துரோகம்னா என்ற அளவுகோலை வச்சோன்னா இன்னைக்கு இந்த தேச துரோகின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அவர்கள் தான் உண்மையான தேச துரோகிகள். சக மனிதனை கொல்லக்கூடிய, புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வீடை இடிக்கக்கூடிய, நம்முடைய சிறுபான்மையின மக்களை நாளும் பொழுதும் இழிவுபடுத்தக்கூடிய, இராணுவ உடை தரித்திருந்தாலும் அந்த சகோதரியை வந்து தீவிரவாதிகளின் சகோதரின்னு சொன்ன அந்த பிஜேபி மந்திரியை நீ இன்னமும் மந்திரி சபையில் வச்சிருக்கிய வெக்கம் கட்டவர்களே. உங்களுக்கு நாட்டுப்பற்றை பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதி என்ன இருக்குது? நேற்று சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள நீ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த அவனை அந்த நபரை அந்த பிஜேபி மந்திரியை இன்னமும் நீ மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு இருக்கிய பிஜேபி. நீ மற்றவனை பார்த்து தேச துரோகி தேச விரோதின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உன் யோகியதையை கோர்ட்டு காரி துப்புது. மற்றவனை விடு, அவனுக்கு அரசியல் ரீதியாக பிஜேபி மேலே கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ பொறாமை ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, இருக்கலாம், மறுக்கலை. கோர்ட்டுக்கு என்ன, ஹைகோர்ட் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டும் சேர்த்து சொல்லுது. உங்கள் கதை சந்தி சிரிக்குது, பிஜேபி கதை சந்தி சிரிக்குது. ஒரு சிட்டிங் மினிஸ்டர், பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்க சிட்டிங் மினிஸ்டரை ஹைகோர்ட்டு காரி துப்புது. சுப்ரீம் கோர்ட் அதை விட அதிகமாக டன்னாக காரி துப்புது. இன்னமும் அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் அவரை மந்திரியாக வெக்கமே இல்லையா பிஜேபிக்கு? சுப்ரீம் கோர்ட் காரி துப்புன பிறகு ஒருத்தரை மந்திரியாக வச்சுட்டு நீ சக மனிதனை இன்னொருத்தரை பார்த்து தேச துரோகி தேச விரோதின்ற. ஒரு பெண் அதிகாரி அவர் பிரீஃபிங் பண்ணுறாரு, உடனே அவருடைய தீவிரவாதிகளை அவருடைய சகோதரியை வைத்தே முடியும். இவ்வளோ கேவலமான வக்ர புத்தி. அந்த எண்ணமே வந்து அதை வக்ர புத்தின்றல, அந்த எண்ணமே பிஜேபிக்கு மட்டும்தான் வரும், ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் வரும், வேறு எவனுங்க வராது அந்த எண்ணம், வேறு எந்த கட்சிக்காரனும் வராது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒட்டுமொத்த நேசமும் ஒட்டுமொத்த தேசமும் மோடி பின்னால் தான் நிற்குது. பிளாங்க் செக் கொடுத்தாங்களே எதிர்கட்சிகள். பால்காமுக்கு பிறகும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் மோடி பின்னால தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் நிற்குது. இந்த பிரச்சனையை வந்து இப்போ கேள்வி கேட்கக்கூடாது, செக்யூரிட்டி பிரிட்ஜ் பற்றி இப்போதைக்கு கேள்வி கேட்காதன்ற பெருந்தன்மையாக தானே எல்லாருமே இருந்தாங்க. மோடிக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் உண்மையிலேயே மதச்சார்பின் மேல் அக்கறை இருந்தால், உண்மையிலேயே தேசபக்தி இருந்திருந்தால் இந்த மந்திரியை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். நான் அரெஸ்ட்லாம் கூட பண்ணுன்னு கேட்கல, அரெஸ்ட் பண்ணுன்னு கூட கேட்கல. பாஜக சார்பாக எத்தனை கண்டனம் வந்துச்சுன்னு கூட தெரியல. எத்தனை பிஜேபிக்காரன் கண்டனம் தெரிவிச்சான்? அமெரிக்காவுக்கு எதிராக ட்விட்டு போட்ட கங்கனா ரணாவத்தை கூப்பிட்டு கண்டிக்கிறார் இதே பாஜக. உள்ளூர்ல இருக்க ஒரு முக்கியமான ராணுவ அதிகாரி, ஒரு பெண் அதிகாரியா இது மாதிரி தரம் தாழ்ந்த மதம் சார்ந்த விமர்சனம் பண்ற ஒரு ஆளை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறத விட மோசமானது மதம் சார்ந்த